தேர்தல் அறிக்கை விஷயத்தில் இந்த முறை திமுக ஒரு தெளிவாக இருக்கும். ஏன்னா 587 697 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிட்டோம்னா அது ஒரு பிரச்சனையாகுது. ஏடிஎம்கே என்ன சொல்லுது, இல்லை இல்லை 413 தான் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன 577ல் நீங்கள் 433 தான் நீங்கள் வந்து நிறைவேற்றிருக்கீங்க, மீதி எல்லாம் இருக்குது இப்படின்னு ஒரு குழப்பமாயிட்டே இருக்குது. இப்போ அதனால் இந்த முறை அந்த கணக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டு 1 2 3ன்னு தேர்தல் அறிக்கையை சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்ல, அந்த கணக்கு இல்லாமல் தேர்தல் அறிக்கை அறிவிப்புகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் கனிமொழி எம்பி தலைமையில் தேர்தல் தயாரிப்பு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஒவ்வொரு மாவட்டமாக போய் வணிகர்கள், வியாபாரிகள், அது இல்லாமல் கான்ட்ராக்டர்ஸு, எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வாங்கி சரி பண்ணியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய ஒரு என்ன விஷயம்னா ஒரு பெரிய ஒரு கதாநாயகனாக தான் இருக்கும். அது நாளைய அறிவிப்பு வந்து நல்லா இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல ஃப்ரிட்ஜு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கும். பட் அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கார் சிஎம். அவருக்கு தான் அந்த அறிவிப்பை பற்றி அவர் மட்டும்தான் முடிவு பண்ணியிருக்காரு.